என்னோட பாஸ் ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினில் ரன்னிங் வந்து ஃபுல்லாக கீழே வந்து வாட்டர் லீக்கேஜ் இருந்தது. டிரைவ் ஹோஸ்லேருந்து லீக் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அது அங்கேருந்து லீக் ஆகலை, அடியிலிருந்து லீக் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்னங்கிறது கழட்டி பார்க்கலாம். வாஷிங் மிஷின் பின்னாடி இருக்கிற இந்த ஸ்க்ரூவும் கழட்டிட்டு இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற டாப் வந்து கழட்டு வந்துடும். அப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் அதே T20 ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா இந்த ஹோஸ் வந்து இங்கே கழண்டுருந்தது. இந்த ஹோஸ் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த ஹோஸ் வந்து இந்த ட்ரைவ் ஹோஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வழியாக தான் தண்ணி வந்து வெளியே ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த ஹோஸ் வந்து எதனால் கழண்டிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ட்ரம் வந்து ரொம்ப ஆடுச்சு அப்படின்னா இந்த ஹோஸ் வந்து லூஸ் ஆகி கழண்டுரும். இந்த ட்ரம் ஏன் ரொம்ப ஆடும் அப்படின்னா சஸ்பென்ஷன் வீக்காக இருந்தால் ஆடும். இந்த சஸ்பென்ஷன் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சஸ்பென்ஷன் வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆயிடுச்சு. சஸ்பென்ஷன் வந்து டோட்டலாக போடுறதுனால தான் ட்ரம் ரொம்ப ஆடி எங்களுக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக 3 சஸ்பென்ஷன் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து 3மே மாத்திர கண்டிஷனில் இருக்குது. இதை இப்படியே விட்டுட்டா ட்ரம்மும் டேமேஜ் ஆயிரும்.